गाइस இன்னைக்கு டபுள் அப்டேட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோயின் இப்போ இங்கே கசன் கிட்ட மாட்டிக்கிட்டா இல்லையா? ஸோ அவனும் எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன், என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அவளை கேட்டுட்ருக்கா. அவளும் வந்து நான் ஃபாலோ பண்ணலை, எனக்கு என்ன உன் மேலே அவ்வளோ விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ என்னை விரும்புகிறங்கிறதெல்லாம் சொல்லலை, ஆனால் நேற்று உன்னுடைய குரல் நான் இந்த இடத்துல கேட்டேன், நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தேங்கிற உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. இவன் எவ்வளோ பேசினாலும் வந்துட்டு ஏமாற மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் கடைசியாக வந்துட்டு உண்மையை சொல்லிடுறா. ஆமாம், நான் உன்னை தேடி தான் வந்தேன், நேற்று நீ யாரை பார்க்கறதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவ்வளோ தானே கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆளுங்களை தான் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உன்னோட ஆளுங்கன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, 2 பேர் வந்துட்டு பார்க்கறதுக்காக போனேன், அவங்க 2 பேரும் இந்த ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, ஹீரோக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்ததுனால அவன் வேலையை விட்டு நிறுத்திட்டான், இப்போ அவங்க காசுக்காக வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறதா சொன்னாங்க, அதனால நான் அவங்களுக்கு பேசுறதுக்காக போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறா. ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க ஊர்லேருந்து அனுப்பிட்டாங்களே அதை எடுத்து காட்டுறா. பார்த்து அந்த கசனுக்கு வந்துட்டு இவ ப்ரூஃபோடு தான் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவம் வருது. இருந்தாலும் அவளை சமாளிக்கிறதுக்காக சரி இந்த ஆட்களை தான் நான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் உனக்கு எப்படி இவங்களெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவங்களால எனக்கு மட்டும் இல்லை பிரச்சனை, ஹீரோக்கும் பிரச்சனை, அது பிறகு எங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோவை கொல்ல முயற்சி பண்ணாங்க, அப்புறம் எங்கள் ஊரில் தீ வச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இவனும் அப்போ தான் அந்த விஷயம் புதுசாக தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறான். இவங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலையே, ஹீரோ மேலே இருக்க கோவத்தினால வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நீ என்னை நம்பணுங்கிறதுக்காக நான் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உன்னைய வந்து அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் வேண்டாம், நான் உங்களை நம்புறேன், நம்பாமலாம் கிடையாது, சின்னதாக ஒரு சந்தேகம் வந்துச்சு, பட் ஆனால் வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்ன உடனே எனக்கு எல்லாமே கிளாரிஃபை ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவன் வந்து கூடவே என்ன சொல்லியிருப்பானா, இவங்க 2 பேரும் வந்துட்டு நேற்று அவங்களுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு லேண்ட் வந்து இவங்கிட்ட அடமானம் வச்சுட்டு பணம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறதா சொல்லுவான். ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு அங்கே இருந்து இவன் கையில் லேண்ட் பேப்பர்லாம் வச்சுட்டு பேசுகிறத வந்துட்டு பார்த்துருப்பாள்ல, அதை சமாளிக்கிறதுக்காக இவன் சொல்லியிருப்பான். ஸோ இப்போ வந்து அவளை கட்டாயப்படுத்தி அந்த ஆட்களை வந்து பார்க்க கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோடைய அசிஸ்டன்ட் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்கிறது கிளம்ப, ஹீரோ இவங்க கரெக்டாக கிளம்பும் போது அங்கே மேலே இருந்து பார்த்துட்றான். இங்கே இவன் வந்துட்டு இவ கூட சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எப்பவும் போல இவளை தப்பாக நினச்சிக்கிறான். ஹீரோயின் ஆஃபீஸில் ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு கிளம்புற கேப்பில் இவன் ஃபோன் போட்டு அந்த ஆளுங்களுக்கு வந்து எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்றான். ஸோ பிறகு வந்து அந்த கசன் ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போகும்போது இவங்களை வந்து கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோ வந்து உங்க மேலே இருக்க தப்புனால தான் உங்களை வேலையை விட்டு நிறுத்தினா, அதுக்காக அவனோட எனிமீஸோட கை கோர்த்துக்கிட்டு அவனை கொல்றதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்களா, ரொம்ப தப்பு, நீங்கள் வந்துட்டு உங்களோடலாம் பேசி பழகிறதுனால உங்களுக்கு உதவுறதுனால இவங்க எல்லாரும் என்னைய தப்பாக நினச்சிட்டாங்க, நானும் உங்களோட கூட்டுன்னு சொல்லிட்டு, ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாதுங்கிறது எனக்கு மட்டும் தானே தெரியும், உங்களால் எனக்கும் கெட்ட பேர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க, போலீஸ் கிட்ட போயிட்டு மரியாதையாக சரண்டர் ஆகுங்க, நீங்கள் பண்ண தப்பெல்லாம் சொல்லி பழி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ வந்து இவங்க 2 பேரும் வந்து நாங்கள்லாம் புள்ள குட்டிக்காரங்க, அதனால தயவு செஞ்சு போலீஸ் கிட்டலாம் போகாதீங்க, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொல்லி ஒரு பிரோஜனமும் இல்லை, உங்களால் இவளுக்கு தானே பிரச்சனை வந்துச்சு, இவகிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறான். உடனே இவனுங்க 2 பேரும் ஹீரோயினோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஹீரோயினும் நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டயலாகெல்லாம் விட்டுட்டு கடைசியில் என்ன சொல்கிறேன்னா, இருந்தாலும் நீங்கள் தப்பு பண்ணதுக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், அதனால் ஒருத்தரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், அது தண்டனை இல்லாமல் வந்துட்டு நடக்கக்கூடாது, வாங்க போலீஸ் கிட்ட போகலான்னு சொல்லி கூப்பிட்றா. அதனால இவனுங்க 2 பேரும் டென்ஷன் ஆகிடுறானுங்க, ஹீரோயினை அட்டாக் பண்ணுறதுக்காக வரானுங்க. நாங்கள் உன் காலில் விழுந்ததுக்கப்புறமும் நீங்கள் இந்த அளவுக்கு பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோயினுக்கு முன்னாடி நல்லவன் மாதிரி காட்டிக்கிறதுக்காக கசன் வந்துட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ண வரவனுங்களை தடுத்து நிறுத்துற மாதிரி அவன் வந்து சண்டை போடுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒருத்தன் கத்தி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு வர, அப்போ நடுவில் பூந்து இந்த கசனும் கத்தியை வந்து கையில் பிடிச்சி ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அதனால கசன் நினச்ச மாதிரியே ஹீரோயினோட மனசில் இவன் மேலே ஒரு இம்ப்ரெஷன் வந்துருச்சு, இவன் கெட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு இந்த ஆட்களை வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ஒரு போலீஸ்னு ஹீரோயின் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறா. ஸோ இவ கத்தின உடனே இவனுங்க வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஓட ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினும் அந்த கசனை பார்த்துட்டு இவனுக்கு 2 பேரும் போலீஸில் பிடிச்சி கொடுக்காம நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஓடிடுறா. ஸோ இவன் அங்கே ஓடும் போது நிறைய இடத்துல அவனுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்க, இவ கீழே விழுந்து வாரியெல்லாம் எந்திரிச்சு போயிட்டு இருக்கா. அதுக்குள்ளே பார்த்தோன்னா இந்த கசன் வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க 2 பேரையும் காரை ஏற்றி கொண்டுடுறான். ஸோ அதோட வந்துட்டு காரில் அவங்க 2 பேரையும் வந்து அள்ளி போட்டுட்டு இருக்கும் போது கரெக்டாக ஹீரோயின் அங்கே வந்துடுறா. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துருச்சுங்கிறத முதல்ல பார்த்துட்டு அவள் பதட்டப்படுறா. பிறகு வந்து காரில் யாரோ வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்களே, அந்த காரில் வந்து லைசன்ஸ் பிளேட் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறா. அடுத்தது கசன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது அவன் அந்த இடத்துல இல்லை. உடனே கால் பண்ணுறா, அவன் எங்கே இருக்கான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்துட்டு வலி தாங்க முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன், நீயும் இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். கடைசியில் பார்த்தோன்னா அவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகலை, அவன் அந்த காரை வச்சு இடிச்சு கொண்டான்ல, அவங்க 2 பேரையும் தான் வள்ளியில் அள்ளி போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். நைட்டு லேட்டாக வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோவும் அவளை எப்பவும் போல் வந்துட்டு ரொம்ப கேவலமாக வந்து பேச ஆரம்பிச்சிடறான். என் கசனோட பகலில் போனேன், இதான் வர டைமா, ஒரு நாள் முழுக்க அவங்க கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பொறுமையாக கேட்டுகிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவளால் தாக்குப்பிடிக்க முடியல. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்டே எரிஞ்சு விழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறா. என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக நீ நினைக்கிறியோ அவ்வளோ கேவலமாக வேணா நினச்சிக்கோ, ஆனால் நீ சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, அதை என்னால் வந்துட்டு உண்மை இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும், ஆனால் நான் ப்ரூவ் பண்ணாலும் நீ நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. கூடவே வந்துட்டு இன்றைக்கி நான் வெளியில் போனதுக்கு காரணமே நீ தான், உன்னோட நல்லதுக்காக தான் போனேன் அப்படிங்கிறா. என்னோட நல்லதுக்காகவா, என்ன வளரி
உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அதுக்கு அவள் சொல்கிறா, அவனை கொலை பண்ணுறதுக்காக 2 பேர் முயற்சி பண்ணாங்களே, அவங்கள பார்க்கறதுக்காக தான் போனேன் இந்த மாதிரி உன் கசன் கூட அப்படின்னு. உடனே நீ எதுக்கு தனியாக போனேன், என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். நான் சொன்னால் நீ நம்பிடுவேன் என் பேச்சை அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறான். அந்த கேள்விக்கு அவன் கிட்ட பதில் இல்லை. அவன் அப்படியே முழிச்சிட்டு இருக்கும்போது இவ்வளோ வந்து அழுதுகிட்டே சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா. இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் இன்சிடென்ட்டையும் சொல்லி முடிக்க ஹீரோவும் வந்துட்டு கொஞ்சம் பதட்டப்படுறான். எங்கே இவளுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கு எந்த அடியும் படலை, நடுவில் வந்து உன்னோட கசன் தான் வந்துட்டு என்னை காப்பாற்றிட்டான், அவன் நல்ல மனசாக இருக்க போக என்னைய கொஞ்சோண்டு காப்பாற்றலாம், இல்லைன்னா நான் உயிரோடவே நின்றுக்க மாட்டேன். ஆனாலும் ஒருத்தி வீட்டுக்குள்ளே வரானா அவள் எந்த நிலமையில இருக்கா அதை கூட நீ கவனிக்க மாட்டேன், என்னை திட்டுறதுக்கு முன்னாடி என்னை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ நொந்து போய் வந்திருக்கேன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு கத்திட்டு, இதுக்கும் மேலே நான் உன்னை சத்தியமாக வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டேன், நீ எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, பர்சனலாக உனக்கும் எந்த ஒரு கான்வர்சேஷனும் இருக்க போகிறதில்ல, நீ பாஸு நான் உன்னோட எம்ப்ளாயி, அது மட்டும் தான் நம்ம பேசிக்க போகிறோம், என்னோட பர்சனல் விஷயத்தில் நீ தலையிடாதுன்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்த நாள் காலையில் அவள் அங்கே கசனுக்குன்னு சொல்லிட்டு சூப் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அவளை தடுத்து நிறுத்துறான். கையில் என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பதில் சொல்கிறதுக்காக மறுக்க அதை அவனே பிடிங்கி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இது எதுக்கு சூப்பு, யாருக்காக எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு பொசசிவ்னஸில் பொங்கி கத்திட்டு இருக்கான். ஹீரோயினும் உன்னோட கசனுக்காக தான் கொண்டு போயிட்டு இருக்கேன், ஆனால் இதெல்லாம் நீ கேள்வி கேட்காத, நான் நேற்றே உனக்கு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்கேருந்து கிளம்ப நம்ம ஹீரோக்கோ கோவம் வந்துடுது. சரி பர்சனல் விஷயத்தில் தானே தலையிடக்கூடாது, ஆனால் ஆஃபீஸ் விஷயத்தில் தலையிடனால இன்னைக்கு ஒரு செகண்ட் நீ லேட்டாக வந்தாலும் அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிட்டு விட்டுற. அவளும் கரெக்டாக இதுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீம்பு பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஸ்ட்ரெயிட்டாக கசனை வந்து பார்த்துட்டு அவனுக்கு சூப்பெல்லாம் கொடுக்க, அவனும் எதுக்காக இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்னோட உயிரையே காப்பாற்றிருக்க, உனக்காக என்னால் இவ்வளோதான் செய்ய முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஸோ கூடவே வந்துட்டு அவன் கேட்குறான், இந்த மாதிரி அந்த 2 ஆட்களை வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நேற்று அந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்கலைன்னா அவனுக்கு 2 பேரையும் நான் வந்துட்டு கையோட பிடிச்சிருப்பேன், ஆனால் அந்த ஆக்சிடென்ட் நடத்தினவனே அவனோட ஆளுங்க போல, அதனால அவன் என்கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உஷாரா அவனை வண்டியில் அள்ளி போட்டு கொண்டு போயிட்டாங்க. இதுக்கும் மேலே நான் என்ன பண்ண முடியும், போலீஸ்கிட்ட நைட்டோட நைட்டாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இனிமேல் அவங்க பார்த்துக்கட்டும் அப்படிங்கவும், சரி அப்போ நம்ம சைடில் நம்ம தேட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், சத்தியமாக நான் இதில் வந்துட்டு தலையிட போகிறதில்ல, இனிமேல் ஹீரோ சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்துட்டு நான் தலையிட போகிறதில்ல, அவனாச்சு அவங்களாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ட்ரிஃப்ட் வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த கசன் வந்து சந்தோஷப்படுறான். இப்போ நீச்சா என்ன பண்ணுறான்னா, ரோஸ் வந்து அவளுக்கு கீ கொடுத்து அனுப்பி விட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வந்து அவகிட்ட இருந்து பறிச்சுக்க போகிறா அப்படின்லாம் சொல்லிட்டு இவளோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி அனுப்பி விட்டுருக்க. இவ இப்போ ஹீரோ கூடவே ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கா. ஸோ ஹீரோவும் வந்துட்டு இங்கே ஹீரோயினுக்கு முன்னாடி வந்துட்டு அவளோட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கான். அவன் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா நீச்சா ஹீரோயின் கிட்ட வரா. ஸோ இங்கே வந்து நீயும் அவனும் வந்துட்டு பாஸ் அண்ட் எம்ப்ளாயி மட்டும் தான், உங்கள் ஊரில் உங்கள் 2 பேருக்கு என்ன வேணாலும் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம், அதெல்லாம் வந்து இங்கே காட்டிகிட்டு இருக்காத, அவன் பாஸ் மட்டும்தான், அவனுக்கு ஒழுங்காக மரியாதை கொடுத்து நடந்துக்கோ, அது கூடவே இன்னொரு விஷயத்தனால ஞாபகம் வச்சுக்கோ, அவன் என்னுடைய ஃபியான்ஸே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோயினும், இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த ஊராக இருந்தாலும் சரி எந்த ஊராக இருந்தாலும் சரி எனக்கும் அவனுக்கும் நடுவில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அது அப்படியே இருந்தால் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி நீச்சா சொல்லிட்டு, ஹீரோ எந்த ஒரு தப்பும் பண்ணலை, அவன் உங்கள் ஊரை எடுத்துக்க வந்திருக்கான் அப்படின்னா அது வந்து உங்கள் மேலே இருக்க தப்பு தான், நீங்கள் பணம் கட்டாமல் விட்டதுனால சட்டப்படி அந்த லேண்ட் அவனுக்கு சொந்தமாக இருந்ததா, அதனால தான் அவன் ப்ராஜெக்ட் பண்ணலான்னு நினச்சான். ஆனால் நீங்கள் எல்லோரும் செல்ஃபிஷாக சேர்ந்து அவனை போய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க, நீங்கள் சொன்ன பொய்யினால தான் எனக்கு கல்யாணம் நின்று போய் நான் அசிங்கப்பட்டேன், மெமரியை இழந்து அவன் யாரை நம்புறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டே வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸை மிஸ் பண்ணியிருக்கான், ஏகப்பட்ட லாஸ் கம்பெனியில் பண வகையில். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை அவனை தெருவா தேடி தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அலைஞ்சிருக்கான். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீ சொன்ன ஒரு பொய்யினால தான் அப்படிங்க சொல்கிறா. ஹீரோயினும் அதனால தான் நான் இங்கே வந்துட்டு கடன் பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்கவும், அதுக்கு அந்த நீச்சாவும் அந்த எண்ணம் உன் மனசில் இருந்துச்சுன்னா ஹீரோ கிட்ட வந்து நீ விலகிரு அப்படின்னு சொல்கிறான். இவங்க எல்லாரும் பேசுகிறதையும் கேட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு இப்போ தான் உள்ளே வரான். வந்தோடனே ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்காத, இதை நீ அவகிட்ட சொல்லக்கூடாது, ஹீரோ கிட்ட தான் சொல்லணும், அவன் தான் உன்னோட ஃபியான்ஸே, அவன் தான் ஹீரோயினை கட்டாயப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான், அதனால் அவன் கிட்ட போய் அவனை வந்து ஹீரோயின் கிட்ட இருந்து விலகி இருக்க சொல்லு, அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். நடுவில் நீ வந்து பேசாத அப்படிங்கிற மாதிரி நீச்சா வந்து சொல்கிறா. ஹீரோயினுக்காக ஏதாவதுனா நான் கண்டிப்பாக பேசுவேன், அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் நீ அங்கே பேசுகிறதா சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீச்சா கிட்ட சொல்கிறான். அப்போ தான் ஹீரோ அங்கே வரான். ஸோ வந்த உடனே வந்துட்டு இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்த்து நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமா பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் சீரியஸாக கேட்குறான் அப்படிங்கிறது அப்போ தான் வந்துட்டு ஹீரோக்கு புரியுது. ஹீரோ வந்துட்டு உடனே முறைச்சிக்கிட்டே நிற்க இவன் அப்படியே ஹீரோ பக்கம் திரும்பி நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ யாரை டேட் பண்ணால் எனக்கு என்னடா, அவளுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நானும் என் ஃபியான்ஸேவும் ஹாப்பியாக இருந்து எங்கள் நடுவில் வந்து யாரும் வராமல் இருந்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட உடனே வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டும் ரொம்ப நல்லதாக போச்சு, அப்போ உன்னோட அசிஸ்டண்ட்டும் நானும் டேட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அங்கேருந்து ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்து அங்கே நீச்சா கிட்டேருந்து என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எதுக்காக நீ இந்த மாதிரி பொய் சொல்லி கூட்டிகிட்டு வந்த அப்படின்னோடனே, பொய்யெல்லாம் கிடையாது, நீச்சா மூவின் ஆகிட்டா, அவளுக்கு என்ன வேணுங்கிறத அவள் தெரிஞ்சுக்கிட்டா, ஸோ இப்போ வந்து நீயும் நானும் தான் மூவ் ஆன் ஆகணும், உனக்கு ஹீரோ வேண்டான்னு நீ
முடிவு பண்ணிட்ட, அவன் வந்து நீ விரும்பினவன் கிடையாது, அவன் திரும்பி கிடைக்க மாட்டாங்கிறதும் உனக்கே தெரியும். ஸோ நம்ம 2 பேரும் எதுக்கு வந்து ஹார்ட் ப்ரோக்கனா அப்படியே வந்துட்டு அதே ஸ்டேட்லேயே இருக்கணும், நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதை கேட்டுட்டு ஹீரோயின் என்ன பதில் சொல்கிறதே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது, நான் உன்னை எந்த ஒரு ப்ரெஷரும் போட போகிறதில்ல, நீ எவ்வளோ வேணுமோ டைம் எடுத்துக்கோ, பொறுமையாக எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணு, நீ எந்த ஒரு பதில் சொன்னாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவருடைய அசிஸ்டண்ட்டு ஹீரோயினை கம்பல் பண்ணி ஹீரோவோடைய கேபினுக்கு காஃபி எடுத்துகிட்டு போக வைக்கிறா. ஸோ ஹீரோயின் அங்கே காஃபி கொண்டு வரும்போது டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் வந்து பிளான் பார்த்துட்ருக்கா. அதில் பார்த்தா அவங்க ஊரோடதுங்கிறது அவளுக்கு தெரியுது. ஸோ அதை வந்து அவள் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் டவுட் வந்து அவனுடைய லேப்டாப் எல்லாம் நோண்டிட்டு இருக்கா, அந்த ப்ராஜெக்டை பற்றி படிச்சுக்கிட்டு. அதை பார்த்தோன்னே வந்துட்டு அவளுக்கு கோவம் வருது. ஹீரோ உள்ளே வந்த உடனே உனக்குலாம் மேனஸ் இல்லையா, என்ன அடுத்தவங்களுடைய லேப்டாப் எல்லாம் நோண்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். நீ இந்த லேண்டெல்லாம் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி தானே என்னை கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ என்னன்னா எங்கள் லேண்டில் வந்து ப்ராஜெக்ட் போகிறதுக்காக பிளான் போட்டுட்ருக்க, இந்த ப்ராஜெக்டை வந்து நீ நிறுத்துறதா சொன்ன இல்லையா, இப்போ என்னை ஏமாத்துறியா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். நான் இப்போ சொன்னேன் உன் லேண்டை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, உன்னையே கூட்டு வரதான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நீ என்கிட்ட போய் சொல்லிட்டேன், நான் உன்னை நம்பினேன் பாரு, என்னையத்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தன்னை நொந்துக்கிட்டு ரொம்ப டைலாக்லாம் விட்டுட்டுருக்கா. ஸோ இப்போ வந்து ஹீரோவும் நான் சொல்கிறத முதல்ல கேளு அப்படிங்கிறான். அவள் பேச்சை வந்து கேட்காம வாட்டுக்கு பயங்கரமாக கத்திக்கிட்டே இருந்துட்டுருக்க. ஹீரோவும் அவள் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுடுறான். அதுக்கு பிறகு ஹீரோயின் வந்து சொல்கிறா, என்னுடைய ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் நீ ஏதாவது இடைஞ்சல் கிடக்கணும்னு நினச்சினா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா இல்லாமல் வேறு என்ன பண்ணுவா, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவளை ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருக்க. அவள் காஃபியை தூக்கி அந்த பிளானில் ஊற்றி விட்டுட்டு இந்த ப்ராஜெக்டை நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிறா. இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இப்படியே என்னைய மீறி நடந்தாலும் நான் சத்தியமாக வந்துட்டு என்னோட வில்லேஜை வந்துட்டு அப்படியே விட்டு கொடுக்க மாட்டேன், என் வில்லேஜ் அழிச்சு போகிறதுக்கு விட மாட்டேன், என் வில்லேஜ் அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன எக்ஸ்டெண்ட் வேணாலும் நான் போவேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கேருந்து கிளம்புறா. அவங்க 2 பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறத ஹீரோவுடைய கசன் ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையுமே கவனிச்சிடுறான். வீட்டுக்கு வந்துட்டு காஃபி கொட்டின அதே ப்ராஜெக்ட் பிளானை வந்து பார்த்துட்டு இருக்கும் போது தான் அங்கே வரக்கூடிய பட்டர் அங்கிள் என்னாச்சு இந்த ஃபைலுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஹீரோ வந்து அமைதியாகவே இருக்க, உனக்கும் ஹீரோயினுக்கும் திரும்ப சண்டையா, இந்த லேண்ட் விஷயத்தினால சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹீரோ அமைதியாகவே இருக்கான். திரும்ப வந்துட்டு இவர் கேட்குறாரு, ஹீரோயின் வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான்னு தெரியல, அவங்க தான் பணம் கட்டலை, அதனால தானே நீ லேண்ட் எடுத்துக்கிட்ட, அப்படின்னா நீ பண்ணுறது கரெக்டு தானே, நீ யாரும் ஏமாத்தலன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை அங்கிள், அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட தனியாக ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கான். அதை வந்து நம்மளுக்கு காட்ட மாட்டேங்கிறாங்க. பிறகு வந்து அவன் பட்லர் அங்கிளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறான். இந்த விஷயம் அவளுக்கு தானாக தெரிய வரட்டும், அது வரைக்கும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு அவகிட்ட இந்த விஷயம் எதையுமே ஓப்பன் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதனாலே நம்ம ஹீரோ அங்கே ஹீரோயினோட வில்லேஜுக்கு கிளம்பி போகிறான். ஊர் தலைவரை வந்து மீட் பண்ணுறான். ஸோ பிஸ்னஸ் விஷயமா உங்ககிட்ட தனியாக பேசணும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன உடனே அவர் தனியாக ஒரு இடத்துக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அந்த இடத்துல அவங்க தனியாக இல்லை. இவங்க போன உடனே வந்துட்டு பின்னாடியே ஒருத்தன் வரான். அவன் யாருன்னு பார்த்தோன்னா அந்த கசனுடைய ஆளு தான். அந்த கசன் வந்துட்டு இங்கே ஹீரோவும் சண்டை போட்ட உடனே ஹீரோ வந்துட்டு அடுத்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஊருக்கு தான் போவான் அப்படின்னு கெஸ் பண்ணி அங்கே ஒரு ஆள் செட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இதை கொஞ்ச நாள் சீக்கிரட்டாக வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே வரக்கூடியவனும் வந்துட்டு அவனுடைய பேக்கை வந்து அங்கே விட்டுட்டு போகிற மாதிரி வச்சிடறான். அந்த இடத்துல வந்து ரெக்கார்டிங் டிவைஸை வச்சுட்டு. ஸோ இப்போ உடனே வந்து அவன் கசனுக்கு கால் பண்ணிவிட்டு இவங்க பேசின எல்லா விஷயத்தையும் அப்படியே வந்துட்டு இவங்க கிட்ட சொல்லிட, இவனும் பிளான் சூப்பராக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கான லேண்ட் பேப்பர்லாம் கையில் வச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு பிளானை வந்து அவசரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், உனக்கு விஷயம் தெரிஞ்சிட்டனால நீ கெடுத்துருவியோன்னு சொல்லிட்டு உடனே ஊருக்கு கிளம்பி போயிருக்கான். அங்கே போய் எத்தனை பேரை பிளாக்மெயில் பண்ணா இல்லை எத்தனை பேரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணான்னு தெரியல, லேண்ட் எல்லாம் கைவிட்டு போக போகுது, இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நடக்கக்கூடாதுன்னு தான் எனக்கும் ஆசை அப்படிங்கிற மாதிரிலாம் பீட்டு போட்டு வைக்கிறான். உடனே வில்லேஜ் ஹெட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணுறா, ஹீரோ இங்கே வந்திருக்கானா, லேண்டை பற்றி ஏதாவது பேசினானா, யாராவது வந்து விலைக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கானா அப்படிங்கவும், அதெல்லாம் எதுவுமே இல்லையம்மா, நம்மளோட பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கேட்டுட்ருக்கா. அதுக்கு அவரும் வந்துட்டு நம்ம எல்லாரையுமே இன்வெஸ்டர் ஆக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம எல்லாரையும் இந்த ப்ராஜெக்டில் ஒரு இன்வெஸ்டர் ஆக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து காலத்துக்கும் வந்து ஒரு வருமானம் கிடைக்கும், அதனால நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிளானாக தான் சொல்லிட்டு இருக்காப்புல, எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் ஏதோ உங்களை ஏமாத்த ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அவளும் ஹீரோட கேபினுக்கு வந்துட்டு அங்கே ஹீரோட கசன் ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய ஃபேக்கான ஹீரோ பேரில் இருக்கக்கூடிய லேண்ட் டீடைல்ஸ் பார்க்குறா. ஹீரோடைய பாஸ்ட் அந்த மெமரி லாஸ் ஆன சமயம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே பிரேக் ஆகிறா. ஹீரோ மேலே கோவப்படுறா. இதோட இந்த பாட்டு முடியுது.